வணக்கம் உறவே. இங்கே நாம் காண்பது சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகம். இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்று. தெற்காசியாவில் இதுவே பெரிய நூலகமாகும். அண்ணா நூற்றாண்டு நினைவாக செப்டம்பர் 15, 2010 அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. 8 தளங்களுடன் நவீன வசதிகள், பிரெய்லி பிரிவு, குழந்தைகள் பிரிவு என முழுமையாக ஏசி வசதியுடன் கட்டப்பட்டது. 3,75,000 சதுரடி பரப்பளவில் 172 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. 5,50,000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. பழைய கையெழுத்து பிரதிகளும் உள்ளன. 1,200 பேர் அமரக்கூடிய அரங்கம், கூட்ட அரங்குகள் என மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது உறவே. இவர் ஒரு நல்ல தந்தையாக தனது 2 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அங்கே அண்ணா நூலகத்தில் தொல்லியல் துறை காப்பக தளத்துக்கு வந்திருந்தார். அங்கே சங்க இலக்கிய வரலாறு மற்றும் அந்த ஓலைச்சுவடிகளை தயாரிப்பது, பதப்படுத்துவது, எழுதுவது, பாதுகாப்பு உட்பட அனைத்தையும் விளக்குகிறார். இவர்கள் நாளை பல்துறை அறிஞர்களாக வருவார்கள் அல்லது வளர்த்துக் கொள்வார்கள். இதே போன்றுதான் குழந்தைகள் அறிவியல் தளம் உள்ளது. அங்கே சென்றபோது கடலூரை பூர்வீகமாக கொண்ட ஒரு பெற்றோர் தனது மகனை அழைத்து வந்திருந்தனர். அங்கே இயல்பியல் அந்த சாதனங்களை பொருத்தப்பட்டுள்ளது. அதனை விளக்கி அதை கண்டறிந்தவர் யார், அந்த விதிகளை கண்டறிந்தது உட்பட அனைத்தையும் விளக்குகிறார். அவரும் கூட நாளைய அறிஞரே உறவே. இவர் பெயர் சார்லஸ், கனடாவை சேர்ந்தவர். இங்கே நிகண்டு பற்றி ஆய்வு செய்ய வந்திருக்கிறார். நிகண்டு என்றால் ஒரு சொல்லுக்கு பல பொருள். உதாரணத்திற்கு சூரியன், கதிரவன், ஞாயிறு என்போம் அல்லவா, அது போன்று இது போன்று உலக புகழ்பெற்ற தமிழ் மொழியைத்தான் அழிப்பதற்காக சரி செய்து வருகிறார்கள். நாம் போராடி அதனை காப்போம் உறவே. இந்த நூலகத்தை தான் 2011 ஜெயலலிதா அம்மையார் குழந்தைகள் சிறப்பு மருத்துவமனையாக மாற்ற துடித்தார், முடிவெடுத்தார். அன்று தமிழக அறிஞர்கள் மற்றும் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு நீதிமன்றம் சென்று தடையாணை பெற்றனர். இன்று வரை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இங்கே படித்துத்தான் நூற்றுக்கணக்கான IAS, IPS உருவாகி உள்ளனர். தமிழ்நாடு அரசு பணி தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்றோரும் உண்டு. ஆய்வு பணிக்கு பயன்படுத்தி முனைவராக உருவானோர் ஏராளம். ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் 100 சிறைச்சாலைகள் மூடப்படும் என்பது அறிஞர் அண்ணாவின் கூற்று. மகாத்மாவிடம் 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஒரு நூலகம் கட்டுவார் என்றார் உறவே. இது போன்ற இந்த நூலகத்தின் சிறப்புமிக்க நூலகங்களைத்தான் நாடுகள் சண்டையிடும் போது வெற்றி பெறும் நாடுகள் அங்கே உள்ள நூலகங்களை சிதைப்பது. அதே போன்றுதான் யாழ்ப்பாண நூலகம் சிதைக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். உழைக்கும் வர்க்கத்தினருக்கு அவர்கள் அறிவு களஞ்சியமாக, அவர் வாழ்க்கையின் வளமாக மாற்றுவது இந்த நூலகங்கள் தான். ஆகவே இந்த நூலகங்களைத்தான் அழிக்க துடிக்கிறார்கள் உறவே. ஆக திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும். எப்போதும் இந்த அரசு என்றென்று நிலைக்க வேண்டும் என்பது நம்முடைய பேராவா. அது மட்டுமல்ல, அங்கே ஆட்சிக்கு வருவோரும் அந்த அண்ணா, பெரியார் அந்த தத்துவங்களை கற்றுக்கொண்டு தொடர வேண்டும். நாம் என்றும் தாழ விடக்கூடாது. நன்றி, வணக்கம். அரங்க பெருமாள்.